டீ கடை இந்த மாதிரி இருக்கிற இடத்துங்கள்லாம் போடுற முதல் பாட்டு சின்ன சின்ன முருகையா. நிறைய தாய்மார்கள் வந்து தன்னுடைய கர்ப்பிணியாக இருக்கும் போதிலிருந்து அந்த சின்ன சின்ன முருகையா பாட்டு கேட்டு அந்த குழந்தை பிரசவமானதுக்கப்புறம் கூட அந்த பாட்டுக்கு பல அற்புதங்கள் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருப்போம், நிறைய மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன முருகையா பாட்டு கேட்டேன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். நானாக உட்காந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும் அந்த பாட்டு எழுதுகிற டைம். 15 நிமிஷத்தில் அந்த பாட்டு எழுதி முடிச்சிட்டேன். அது மைண்டுக்குள்ளே இருந்ததுனால எனக்கு என்னென்னலாம் தோணுது 15 நிமிஷத்தில் எழுதிட்டேன். வில்லாளி வீரனையா பாட்டிலையாவது நான் நடிச்சிருப்பேன். இந்த பாட்டில் என்னுடைய முகமே யாருக்கும் தெரியாது. ஆனால் முருகன் வந்து அந்த பாடலை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். அதுதான் உண்மை. நீ செய்கிற வேலையை உண்மையாக நேசித்து செய்தால் நிச்சயம் உன்னுடைய உழைப்புக்கு தகுந்த வெற்றி இறைவன் நிச்சயமாக கொடுத்தே தீருவான். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். அது சின்ன சின்ன முருகையா வந்து என்ன சொல்கிறது, முருகன் எனக்கு கொடுத்த பிச்சை, அவ்வளோதான். பாடல் எழுதும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நானாக முடிவு பண்ணதானே. அதனால் நானாக முடிவு பண்ணி என்னோடய சொந்த சேனலில் போட்டதுனால எனக்கு எப்படியெல்லாம் முருகனை வர்ணிக்கணுமோ அதில் நான் வர்ணித்து எழுதிட்டேன். இதுக்கு யாரும் எந்த தடையும் பண்ணல. நானாக உட்காந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும் அந்த பாட்டு எழுதுகிற டைம். 15 நிமிஷத்தில் அந்த பாட்டு எழுதி முடிச்சிட்டேன். அது மைண்டுக்குள்ளே இருந்ததுனால எனக்கு என்னென்னலாம் தோணுது 15 நிமிஷத்தில் எழுதிட்டேன். அது ஐயப்பன் ட்ராக் எடுக்கும்போது, அந்த மியூசிக் ட்ராக் எடுக்கும்போது அதே மாதிரி தான். அது எடுக்கும்போது எங்கூட பாடுறவங்க மியூசிக் டைரக்டர்லாம் இது என்ன ஒரு பாட்டு, இந்த பாட்டை கேட்டாலே காமெடியாக இருக்குதா அப்படி தான் சொன்னாங்க. இது என்ன பாட்டு, இது என்ன எனக்கு ஒன்றும் புரியலை, நீ என்னமோ வாழ்னு கற்றுப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பாட்டை வந்து நானும் எஸ்பிபி இமேஜஸ் சவுண்ட் இன்ஜினியர் கோபி அண்ணா தான் உட்காந்து அதை பொறுமையாக ட்ராக் எடுத்து, அதுக்கப்புறம் செனாய் பாலேஷனா தான் வாச்சாங்க. நான் வந்து பிஜிஎம்லாம் வாயில் தான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான். நான் கேட்டோன்னே அதை அண்ணா வாட்ச் கொடுத்தாங்க. அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் பாடிட்டு வந்துட்டேன். அதுக்கு கோரஸ் கூட பாடுறப்ப, கோரஸ் இவங்கெல்லாம் பாடுறப்ப கூட நான் இல்லை. அதெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பாட்டு வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி தான் சின்ன சின்ன முருகையாவுக்கு வந்து அப்போவே எழுதி அப்போவே பாடிட்டு அப்போவே கோரஸ் எல்லாம் பாட வச்சு நைட்டாக முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி அந்த பாடல் வந்து ரிலீஸ் பண்ணோன்னையும் வில்லாளி வீரனையா பாட்டிலையாவது நான் நடிச்சிருப்பேன். இந்த பாட்டில் என்னுடைய முகமே யாருக்கும் தெரியாது. ஆனால் முருகன் வந்து அந்த பாடலை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். அதுதான் உண்மை. அது உண்மையாலுமே ஒரு பெரிய முருகனுடைய அருள் தான் அந்த பாட்டு. எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த பாட்டு மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பாடி காட்டணும். தமிழ் மொழி காத்த தலைவனையா, ஞான பழம் கேட்ட குழந்தை ஐயா, அப்பனுக்கு பாடஞ்சொல்லி ஆறுபடை ஆட்சி செய்யும் எஞ்சாமி முருகனையா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் படி வேலனவன். சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் படி வேலனவன். சுப்பிரமணிய சுவாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், குக அமுதன் என்பார், சுவாமிநாதன் என்பார். சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், முருகன் பஞ்சாமிர்த பிரியனாம். அப்படிப்பட்ட முருகன் அவன் சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் படி வேலனவன். முருக பக்தர்கள் வந்து எனக்கு இந்த தைப்பூசம் பங்குனி உத்திரம் வந்துருச்சுன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பழனி இந்த 2 ஊர் சைடுக்கும் பாத யாத்திரை போவாங்க. முருகன் மேலே அளவு கடந்த வெறித்தனமான பக்தியாக இருப்பாங்க. அவங்க அந்த பாடலாம் கேட்டுட்டு இவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நிறையா ஊர்கள்லேருந்து ஃபோன் வரும். இந்த பாட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து வர்றோம், நாங்கள் நடந்து வர்றதுக்கு களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாடல் அப்படின்னா உங்களுடைய பாடல் இந்த சின்ன சின்ன முருகை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குழந்தைங்க வந்து இந்த பாட்டை வந்து கொண்டாடுறாங்க. குழந்தைகளுக்கு வந்து
சாப்பாடு ஊட்டுறது, குழந்தைய சமாதானப்படுத்துறது, குழந்தைய வந்து அமைதிப்படுத்தணும். வீட்டில் விளையாண்டுருக்காங்க, சண்டை கட்டிகிட்டு இருக்காங்கன்னா இந்த சின்ன சின்ன முருகையா பாட்டை போட்டு கொடுத்துட்டா குழந்தை டான்ஸ் ஆடிட்டு அந்த பாட்டுக்கு வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தகவல்கள் வந்து இந்த ஒரு 4 வருடமாக நான் அதை காதில் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்படியெல்லாம் கேட்க கேட்க பக்தி பாடலை மட்டும் நம்ம என்றைக்கு விட்டுறக்கூடாது. நம்ம வந்து பக்தியில் எப்படியெல்லாம் அடித்தட்டு மக்களிலிருந்து பக்தி பாடலை ரசிக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நம்ம எப்படியாவது புதுமையான பக்தி பாடல்களை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரும். அது நிறைய தாய்மார்கள் வந்து தன்னுடைய கர்ப்பிணியாக இருக்கும் போதிலிருந்து அந்த சின்ன சின்ன முருகையா பாட்டு கேட்டு அந்த குழந்தை பிரசவமானதுக்கப்புறம் கூட அந்த பாட்டுக்கு நிறைய பல அற்புதங்கள் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கச்சேரியில் வந்து என்னை பார்க்கும்போது சொல்லிட்டு அழுகுவாங்க. ஆனால் நான் கர்ப்பமாக இருக்கும்போது இருந்து இந்த பாட்டு வந்து நான் பாப்பாவுக்கு வச்சு கேட்பேன். நாங்கள் ஒரு முருகன் டிவோட்டிஸு. இந்த பாட்டை வந்து நான் மொபைலில் போட்டுட்டு நான் தனிப்பட்ட முறையாக நான் ரொம்ப ஆனந்தமாக கேட்பேன். ஆனால் எனக்கு வந்து நான் முருகன் பக்தை அப்படிங்கிறனால அதை கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் முருக பக்தர்கள், அதனால் நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் என்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டும்போது பால் கொடுக்கும்போதெல்லாம் வந்து இந்த முருகன் பாட்டு போட்டு நான் கேட்டிருப்பேன். ஆனால் குழந்தை பிறந்து அந்த கண் முழிச்சொன்னையுமே இந்த சின்ன சின்ன முருகையா பாட்டு போட்டு கை காலெல்லாம் ஆட்டின குழந்தையெல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட கச்சேரி பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சின்ன சின்ன முருகையாக அந்த குழந்தைகள்லாம் பாடி அந்த ஸ்டேஜ்லேயே கேட்டிருக்கேன். அப்போ வந்து எங்கூட நிகழ்ச்சியாக அந்த குழந்தைய வச்சு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முருகன் பாட்டை நிறைய வேண்டி கேட்டுட்டு இந்த பாட்டின் மேலேயும் முருகன் மேலேயும் கொண்ட பக்தியால் எங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நான் நிறைய பிரச்சனைகள் இருப்போம், நிறைய மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சின்ன சின்ன முருகையா பாட்டு கேட்டேன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. நிறையா பெரிய பெரிய நிறுவனங்களில் காலையில் முதல்ல போடுற பாட்டு சின்ன சின்ன முருகையா. தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேக்கரி, இந்த மாதிரி டீ கடை, இந்த மாதிரி இருக்கிற இடத்துங்கள்லாம் போடுற முதல் பாட்டு சின்ன சின்ன முருகையா. அதுக்கப்புறம் நிறைய அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகளில் வண்டி எடுக்கும்போது நிறைய டிரைவர்ஸ் எல்லாம் வந்து இந்த பாட்டை போட்டு எடுக்கிறதா நிறைய சொல்லுவாங்க. அதில் என்னோடய இன்னொரு பாட்டு இருக்குது, ஓங்கி அடித்து செதறகான்னு சொல்லி விநாயகர் பாட்டு. அதை வந்து நிறைய ஆடியோ சவுண்ட் சிஸ்டம்ஸ் பண்ணுறவங்க நிறையா சவுண்ட் செக்கப்புக்கு முதல் பாட்டை தான் போடுவாங்க. பஸ்ஸிலலாம் நிறைய கேட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறது, அது நம்மக்கிட்ட இல்லை தலை, கடவுள் நம்மக்கிட்ட அந்த வேலையை வாங்கிட்டார், அதுதான் உண்மை. அந்த மாதிரி இந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எல்லாம். அதுவும் போக எனக்கு தெரிஞ்சு இந்த பாடல் வந்து இப்போ அதிகமாக ரிங்டோன் பக்தி பாட்டு அப்படின்னா சின்ன சின்ன முருகையா தான் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து நிறையா கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எல்லா மாவட்டங்கள்லேயும். அதுபோக எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள், ரசிகர்கள் அத்தனை பேரும் இந்த சின்ன சின்ன முருகையா பாட்டை ரிங்டோன் வச்சுருக்காங்க. நான் என் மனசில் தோணுச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் இது இப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க, இப்படி வெற்றி அடையும்னு நான் சத்தியமாக தெரியாது. இது என்ன அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீ செய்கிற வேலையை உண்மையாக நேசித்து செய்தால் நிச்சயம் உன்னுடைய உழைப்புக்கு தகுந்த வெற்றி இறைவன் நிச்சயமாக கொடுத்தே தருவான். எனக்கு வந்து ராகு, கேது, சனி தசை, இந்த மாதிரி என்ன தசை வேணாலும் உங்களுக்கு நடக்கட்டும், நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக, உங்களுக்கு உண்மையாக, இறைவனுக்கு உண்மையாக, அந்த வேலைக்கு உண்மையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சத்தியமாக ஒரு காலத்தில் அந்த வேலை உங்களை உயர்த்தியே தீரும். அந்த வேலையின் மூலமாக, உழைப்பின் மூலமாக உலகத்திற்கு உங்களை யார் என்று நிச்சயம் தெரியும். அந்த ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுப்பான். அதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் இந்த சின்ன சின்ன முருகையா பாடல். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. Saubhagya Home and Kitchen Appliances.